இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்சாக தான் இருக்க போகுது. என்னன்னு தானே கேட்குறீங்க? போயா அடிப்போம்லாம் நினச்சி பார்க்காதீங்க. ஏன்னா போயா அடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்ன அப்படின்ட்டு பார்க்க தெரியும். எப்படியும் நான் பாதியிலே சொல்லிவிடுவேன். அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி சரி வாங்க கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க பார்ப்போம். அப்புறம் இந்த வழியில் ஒருத்தன் வருவான், அவனை போட்டு பொறின்னு பொறிச்சு முடிச்சு விட்டாச்சு. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டீமர்ஸ் எல்லோரும் செத்து போயிடுற மாதிரி நான் போய் ரிவ்யூ பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன். அது எதனால் அப்படின்ட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும். கடைசி வரைக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல தான் ஒரு சம்பவமே இருக்குது. பாருங்கள் அந்த இடத்தாண்ட ஒரு ஸ்குவாடே இருக்கும். அந்த டவர் அப்படி என்னதான் இருக்குதுன்னு தெரில. அதில் 4 பக்கம் ஓட்டை இருக்குது. அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு வழியாக போராடி டாப் 10க்குள்ளே வந்தாச்சு. நம்மளும் அங்கேருந்து இங்கேருந்து அடிப்போம். 4 பேர் அங்கே தாங்க சுடுவோம். ஒன்றுமே பண்ண முடியல அவனுங்க மாட்டுன்னு வாழை போட்டுன்னு ரஷ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சரி சொல்லிடுறேன் சீக்ரெட்டை. கடைசியாக சொல்லணுன்னு பார்த்தேன். கடைசி வரையும் யாருமே இருக்க மாட்டாங்க. சரி சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹேக்கர் வந்திருப்பான். அவன் தான் வந்து நம்ம டீம்மேட்ஸை வந்து ஸ்டார்டிங்லேயும் அடிச்சிருப்பான், எண்டிங்லேயும் அவங்ககிட்ட தான் அடி வாங்கி செத்துருப்போம். அது அளவுக்கு கடைசி ஸ்குவாட் வந்துட்டோம். அப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் இறங்குவானுங்க. இவங்க நம்ம ஆளுங்க போட்டு முடிச்சு விட்ருவானுங்க. அப்புறம் இந்த வீட்டு மேலே ஒருத்தன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் வீட்டு மேலே இருந்து ஒருத்தன் அடிப்பான். இப்போ தான் பாருங்கள், நம்ம அங்கே ஒரு ஃபைட் நடத்துகிறவங்க இவன் ரக்கையிலேருந்து இறங்கி கம்முன்னு உட்கார வேண்டியது தானே, அடிச்சுட்டு விட்ருவான். அப்புறம் மெடியை போட்டு மேலே ஏறுவோம். வீட்டு மேலே ஏறி அவனை முடிச்சுட்டு, ஏன்னா அந்த பின்னாடி வந்து தான் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிடுவாங்க. சரி அவனுங்களை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பின்னாடி ஏற சொல்லுவேன் நம்ம மேலே. இதில் வந்து சஞ்சய் அப்படின்றவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. அப்புறம் மீதி 2 பேரும் வந்து ரேண்டமாக க்ரியேட் ஆனவனுங்க தான். அப்புறம் அவனை போட்டு முடிச்சு விட்டு கில்லி. இப்போ தாங்க இங்கேருந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு மெடி போடுவேன். அந்த சஞ்சய் ப்ரோ மட்டும் பாருங்களேன், அவ்வளோதான் வெளில போனாரா டவுனு. அவர் என்கிட்ட சொல்லுவார், வெளில வரும்போது பார்த்து வாடான்னுவார். ரைட் நானும் இருக்கிறேன்னா அப்படியே நானும் டவுனு. இந்த இதில் வந்து நான் ரீப்ளே பண்ணியிருப்பேன், ஆனால் ரீப்ளே வந்து வரல சரியா. சரி அப்போ தான் ஹேக்கர் பார்த்தோம். அவன் மட்டும் சுற்றிட்டே ஓடி வராங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே ஹெட்ஷாட் ஹேக்கு அப்படின்ற போல் போடுறோம். இவனும் வெளில வருவான், அப்படியே செத்து போயிடுவான். அவ்வளோதான்.